hello. Welcome to Praganya Sree Kitchen. Hi friends, mutton ghee roast எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். தேவையான பொருட்கள் 350 கிராம் மட்டன், வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது, நெய், பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை, ஏலக்காய். இப்போ மட்டனை வந்து நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. க்ளீன் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணீர் விட்டு குக்கரில் ஒரு 5 விசில் வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. மஞ்சத்தூள் சேர்த்து அதை நல்லா வேக வச்சுக்கலாம். மட்டன் பாருங்கள் 5 விசிலில் நல்லா வெந்திருக்கு. அது வந்து போனோடு நல்லா ஒட்டி இருக்குது. அதே சமயத்தில் நல்லா வெந்திருக்கு. இப்போது ஒரு பேனில் உருக்கி வச்ச நெய் விட்டுக்கலாம். 3 ஸ்பூன் அளவு நெய் விட்டுக்கோங்க. இப்போ நம்ம பிரியாணி மசாலா எல்லாத்தையும் நம்ம ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, இது எல்லாம் நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கினதும் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்ததுக்கப்புறம் வெங்காயத்தை கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது போட்டதுக்கப்புறமும் நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கட்டும். இந்த ஸ்டேஜில் மீதம் இருக்கிற நெய்யை நான் இப்போ சேர்த்துக்கிறேன். அப்போ தான் நல்லா ருசியாக இருக்கும். இது நல்லா உருகுனதும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸோ எல்லா வெங்காயத்தோடையும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியும் நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆகிற கன்சிஸ்டன்சிக்கு நல்லா வதங்கணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இது நல்லா வதக்கிக்கோங்க. கூடவே மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஸோ மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிட்டு நம்ம மூடி போட்டு வேக வச்சிடலாம். ஸோ தட் இது நல்லா ஸ்மாஷ் ஆகிற கன்சிஸ்டன்சியில் தக்காளி நல்லா இருக்கும். பாருங்கள், நல்லா ஸ்மாஷ் ஆகிற கன்சிஸ்டன்சிக்கு இருக்குது. அதை நம்ம வந்து நெசுக்குனா நல்லா அந்த தக்காளி வந்து நசுங்கணும். இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே மல்லித்தூளும் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் கொஞ்சமாக தான் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா கடைசியாக நான் வந்து மிளகுத்தூளும் சேர்த்துக்க போகிறேன். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்ச மட்டனை அந்த தண்ணியோடவே நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸோ அந்த மசாலா எல்லாமே வந்து ஒன்றோட ஒன்று மட்டனோட கலந்துருக்கட்டும். இது வந்து நல்லா கொதிக்கிற அளவுக்கு நம்ம மூடி போட்டு கொஞ்சம் நேரம் குக் பண்ணலாம். இந்த தண்ணி வந்து நல்லா சுண்டி வரணும். ஸோ அப்போ தான் அந்த மசாலா எல்லாமே வந்து மட்டனுக்குள்ளே நல்லா இறங்கும். அப்போ தான் நம்ம சாப்பிடும் போது நல்லா டேஸ்ட்டாக ஜூஸியாக இருக்கும். ஸோ இது வந்து நல்லா பாயில் ஆகட்டும். பாருங்கள், நல்லா வத்திருச்சு. இன்னும் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். இந்த ஸ்டேஜில் நான் 1 ஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்க போகிறேன். மிளகுத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதக்கிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட மட்டன் கீ ரோஸ்ட் தயார். இதை வந்து சுட சுட சாதத்தில் நெய் விட்டு சாப்பிட்டுக்கலாம். இல்லைனா நம்ம சப்பாத்தி, தோசை, இட்லி கூடயும் தொட்டு சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும், சுவையாக இருக்கும். இதையும் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். Meet you soon with a new recipe. Bye bye from Praganya Sree Kitchen.